الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذا كنتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஈருலகத்தின் தலைவர், எம் உயிரை விடவும் மேலானவர், எம் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக, கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வருடத்தில் ஒரு முறை வருடா வருடம் எமது ஊரிலே, எமது கல்முனை முஹையுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலிலே புகாரி மஜ்லிஸ் இடம்பெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த வருடமும் அந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இறைவனுடைய அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் என்னென்ன விடயங்கள் எல்லாம் எந்த இடங்களில் சொல்லப்படுகிறதோ அந்த இடங்களில் நீங்கள் அமர்ந்து கொண்டால் அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தும் அவனுடைய மகுபிரத்தும் நம்மளுக்கு வந்து அடையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள். அந்த அடிப்படையிலே குர்ஆனுக்கு அடுத்ததாக நாம் உற்று நோக்கக்கூடிய புகாரி என்று சொல்லக்கூடிய இந்த ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தம் வாசிக்கப்படக்கூடிய அந்த மஜ்லிஸிலே நாம் கலந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் பலன் அடைந்து கொள்கிறோம். அதே போல நம்முடைய ஊரும் இதன் மூலமாக பரக்கத்து பெறுகிறது என்பதனை நாம் அறிந்திருக்கின்றோம். உலமாக்களால் அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வுது சம்பந்தப்பட்ட தலைப்பாக இருக்குகிறது. வுது சம்பந்தமாக ஏற்கனவே உலமாக்களால் சொல்லப்பட்டிருந்தாலும் அவைகளை தொட்டுச் செல்லலாம் என்று நான் நினைக்குகின்றேன். இஸ்லாம் மார்க்கம் என்பது இந்த உலகத்திலே எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த அளவுக்கும் சுத்தத்திற்கு கொடுத்திருக்காது. அந்த அளவுக்கும் சுத்தம் என்ற வகையில் இஸ்லாம் மார்க்கம் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதன் தொழ வேண்டுமாக இருந்தால் அவனுடைய உடல், உடை, இடம் இவைகள் அத்தனையும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடலும் உடையும் இடமும் சுத்தமாக இருக்குகின்ற பொழுதுதான் அவனுடைய அமல்கள் எல்லாம், குறிப்பாக தொழுகையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக இறைவன் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே வணக்கங்களிலே மிகச் சிறந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கண் குளிர்ச்சியை தரக்கூடிய தொழுகை இருக்குகிறது அல்லவா? இந்த தொழுகையை ஒரு மனிதன் முறையாக தொழுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவனாக, இறைவனோடு முனாஜாத் செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த தொழுகை மாறுகிறது. எனவே இந்த தொழுகை ஒரு மனிதனிடத்திலே சீராக வேண்டுமாக இருந்தால் அதில் முக்கிய பங்காக வுது இருந்து கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, இதா குன்தும் மினஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ wuஜூஹக்கும் வ ஐதியக்கும் மினல் மராஃபிக், தொழுகைக்காக வேண்டி நீங்கள் தயாராக ஆனால், தொழுகைக்காக வேண்டி நீங்கள் தயாராக ஆனால் உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும், முழங்கை உட்பட இருக்கக்கூடிய கைகளையும், அதே போல உங்களுடைய தலையையும், அதே போல உங்களுடைய கால், கரண்டை கால் உட்பட அத்துணையும் கழுவப்பட வேண்டும் என்பதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அந்த அளவுக்கு வுதுவினுடைய முக்கியத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, வுது என்று நாம் சொல்லப்படுகின்ற பொழுது இந்த ஸஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தினுடைய இமாம் புகாரி இமாம் அவர்களுடைய வரலாற்றை அதிகமாக சொல்லி இருப்பார்கள். ஆரம்பத்திலிருந்து ஒரு ஹதீஸை அவர்கள் எழுதுவதாக இருந்தாலும், ஒரு ஹதீஸை அவர்கள் மனனம் செய்வதாக இருந்தாலும், அந்த வுதுவிற்கு இமாம் அவர்கள் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வுது இல்லாமல் ஒரு ஹதீஸை அவர்கள் எழுத மாட்டார்கள் என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு நமக்கு முன்னால் வாழ்ந்த பெருமக்கள் வுதுவினுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்கின்றார்கள், பேணுதலாக இருந்ததன் காரணத்தினால் எந்த அளவுக்கு அவர்கள் அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இந்த வுதுவினுடைய விஷயத்திலே நாம் பொடுபோக்காக இருக்குகிறோம், அந்த பொடுபோக்கின் காரணமாக இன்று நாம் எப்படியான நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை எல்லாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று அல் குர்ஆனை தொடுவதாக இருந்தாலும், அல் குர்ஆனை ஓதுவதாக இருந்தாலும், வுதுவுடன் ஓதுவதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல விடயம், கட்டாயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றான் அல்லவா, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹிரூன், சுத்தமாகவே அன்றி, சுத்தமானவர்களாகவே அன்றி நீங்கள் குர்ஆனை தொட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான் அல்லவா. இன்று அல் குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாகவும் சஹீஹாக சொல்லப்பட்ட விடயங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஏதோ தமிழ் புத்தகங்களை படித்துக் கொண்டு சரியான விளக்கங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல், வுது இன்றி ஒரு மாதவிடாய் பெண் குர்ஆனை தொடக்கூடாது, வுது இல்லாமல் அவளுடைய அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குர்ஆனை தொடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு பிரிவினர்கள் சொல்லுகிறார்கள், மாதவிடாய் காலங்களாக இருந்தாலும் அல் குர்ஆனை அந்த பெண் ஓதலாம், தொடலாம் என்ற விடயங்களை எல்லாம் சமூகத்துக்கு மத்தியிலே பரப்பி வருகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே வுது என்பது கட்டாயமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தொழ வேண்டுமாக இருந்தால் வுது என்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வுதுவினுடைய சிறப்புகளை பற்றி மேலும் சொல்ல போனால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நாளை கியாமத் நாளையிலே என்னுடைய சமூகத்தை அவர்கள் சந்திப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் இருந்த சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அறிந்து கொள்வார்கள். எப்படி கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய என்னுடைய உம்மத்தவர்களை நான் அடையாளம் கண்டு கொள்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். எப்படி நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, யார் எல்லாம் வுது செய்தவர்களாக, வுதுவை முறையாக பரிபூர்ணமாக யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் நாளை கியாமத் நாளையிலே அந்த கியாமத்தினுடைய அந்த விசாரிக்கப்படக்கூடிய அந்த மைதானத்திலே முகம் பிரகாசித்தவர்களாக, எங்கெல்லாம் வுது செய்த அடையாளம் இருக்குகிறதோ அவைகள் அத்துணையும் பிரகாசமுடையவர்களாக அவர்கள் தென்படுவார்கள். இவர்களை வைத்து நான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு பதில் சொல்லுகின்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு வுதுவினுடைய முக்கியத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலே
அல் குர்ஆன் எல்லாம் நூலுருவில் உருவாக்கப்பட்டு இதுவரை காலமும் இருந்த பொழுதும் கூட ஒரு ஓரமாகத்தான் நம்முடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் மதரசாவுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் அதனை எடுக்காவிட்டால் அது அப்படியே புழுதி படிந்ததாக அந்த இடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு வுதுவோடு அல் குர்ஆனை தொட வேண்டும், ஹதீசுகள் படிக்குகின்ற பொழுது நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் நமக்கு அறிஞர்கள் அழகான முறையை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வுது என்பது ஒரு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விடயத்தை நிறைவேற்றினால்தான் நம்முடைய தொழுகை சரியான முறையில் அமையும். எனவே அது விடயத்தில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்று நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பாபுல் வுதுஇ மின் கைரி ஹதஸின். வுதுவை முறிக்கக்கூடிய எந்த ஒரு விடயமும் இல்லாமல் வுதுவினுடைய சட்டம். உதாரணமாக ஒரு மனிதன் வுது செய்கின்றான், ஒரு தொழுகைக்காக வேண்டி வுது செய்துவிட்டு அடுத்த தொழுகை வரைக்கும் அந்த வுதுவோடு இருந்து விட்டான் என்று சொன்னால் அந்த வுதுவோடு அடுத்த தொழுகையை தொழலாமா என்ற சட்டத்தை பற்றி இமாம் புகாரி அவர்கள் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் கிரந்தத்திலே தொகுத்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு தேவையான, ஒரு மனிதன் காலையில் எழும்பியதிலிருந்து அவன் படுத்தெழும்பிய அந்த இடத்திலிருந்து மீண்டும் அவன் உறங்கச் செல்லுகின்ற வரைக்கும் அவன் என்னென்ன அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அந்த சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டுமோ அத்துணை விடயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய தொகுப்புகளில் இருந்து நம்மிடத்தில் மிகவும் இலகுவாக நூலுருவில் வந்திருக்கிறது. இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குகின்ற பொழுது நிச்சயமாக நாம் வெற்றி பெற்றவர்களாக மாறலாம். அன்பானவர்களே, حدثنا محمد بن يوسف قال رضي الله تعالى عنهم حدثنا سفيان عن عمرو بن عامر رضي الله تعالى عنهم قال سمعت انس رضي الله تعالى عنها قال وحدثنا مسدد قال حدثنا يحيى عن سفيان رضي الله تعالى عنهم قال حدثني عمرو بن عامر عن انس رضي الله تعالى عنهم قال كان النبي صلى الله عليه وسلم يتوضأ عند كل صلاة. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் வுது செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்பதனை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அம்ர் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், கைஃப குந்தும் தஸ்னஊன், நீங்கள் எப்படி ஆகியிருந்தீர்கள் என்பதாக அம்ர் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யுஜ்ஸிஉ அஹதுனா அல் வுதுஉ மா லம் யஹ்திஸ், அதாவது ஹதஸாகாமல் இருக்கும் காலமெல்லாம் எங்களில் ஒருவர் ஏற்கனவே செய்து கொண்ட அந்த வுதுவை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு உதாரணமாக மக்ரிபு தொழுகைக்கு நாம் வுது செய்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வுதுவோடு இஷா தொழுகையை நாம் தொழலாமா என்று கேட்டால் நிச்சயமாக எந்த ஒரு ஹதஸும் வுதுவை முறிக்கக்கூடிய எந்த ஒரு விடயமும் உங்களிடத்திலே ஏற்படவில்லை என்று சொன்னால் அந்த மக்ரிபு தொழுகைக்காக வேண்டி செய்த வுதுவோடு இஷா தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதனை அதிகமான உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஹதஸாகாமல் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் செய்த வுதுவோடு மக்ரிபு தொழுகைக்கு வுது செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வுதுவோடு இஷா தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸிலிருந்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த விடயத்திலிருந்து நாம் எடுத்துக் கொள்ளலாம். எனவே அதிகமான உலமாக்கள் அன்னல் வுதுஅ லா யஜிபு இல்லா மின் ஹதஸின், ஹதஸிலிருந்து தவிர வாஜிபு கிடையாது. எனவே ஹதஸ் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் வுது செய்ததற்கு பிறகுதான் இஷா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். எனவே நாம்
எந்த ஒரு உழுவை முறிக்கக்கூடிய காரியங்களும் நம்மிடத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால் அந்த உழுவோடு இஷா தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதனை இந்த ஹதீஸிலிருந்து நாம் எடுத்துக் கொள்ளலாம். அதே போல حدثنا خالد بن مخلد قال حدثنا سليمان قال حدثني يحيى بن سعيد قال رضي الله تعالى عنهم قال أخبرني بشير بن يسار رضي الله تعالى عنهم قال أخبرني سويد بن نعمان رضي الله تعالى عنهم قال خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم عام خيبر حتى إذا كنا بالصهباء صلى لنا رسول الله صلى الله عليه وسلم العصر فلما صلى دعا بالأطعمة فلم يؤت إلا بالسبيق. ஒரு ஹைபருடைய அந்த காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு நாங்கள் வெளியாகி இருந்தோம். ஹத்தா இதா குன்னா பிஸ்ஸஹ்பாஇ, சஹ்பா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், சஹ்பா என்று சொல்லக்கூடிய இடம், இது ஹைபரை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். எனவே இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு நாங்கள் வெளியான சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அஸர் தொழுகையை எங்களுக்கு தொழுவித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அவர்கள் அஸர் தொழுகையை எங்களுக்கு தொழுவித்தார்கள். ஃபலம்மா ஸல்லாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொழுகை முடித்ததற்கு பிற்பாடு தஆ பில் அத்இமா, அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த சாப்பாடு, கொண்டு வந்திருந்த ஒரு வகை சாப்பாடு, அவைகளை எடுத்து வரும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் கொண்டு வந்த உணவை எல்லாம் அவர்கள் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம், நாங்கள் எல்லோரும் குடித்தோம். சும்மா காமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல் மக்ரிப், மக்ரிப் தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்றார்கள். பிறகு சென்று வாய் கொப்பளித்து விட்டு சின்ன ஸல்லல்லனல் மக்ரிப, எங்களுக்கு மக்ரிப் தொழுகையை தொழுவித்தார்கள். வலம் யதவல்ல, வுது செய்யாத நிலையில எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள் என்பதாக நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸர் தொழுகையினுடைய சந்தர்ப்பத்திலே ஒரு ஹைபருடைய அந்த நாள், அந்த வருஷத்தில், அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸர் தொழுகையை அங்கிருந்த சஹாபாக்களோடு தொழுகின்றார்கள். தொழுகை நடாத்திவிட்டு அவர்கள் கொண்டு வந்த உணவை எல்லோரும் பகிர்ந்தளித்து விட்டு எல்லோரும் சாப்பிட்டு குடித்ததற்கு பிற்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகைக்காக வேண்டி செல்லுகிறார்கள். செல்லுகின்ற பொழுது வுது செய்யாத நிலைமையில அவர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய ஏதாவது ஒரு துணுக்குகள் உள்ளே இருக்கலாம் என்ற அந்த நிலையில் அவர்கள் வாயை கொப்பளித்ததற்கு பிற்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகையை தொழுவித்தார்கள் என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் மக்ரிப் தொழுகையை எடுத்துக்கொள்வோம். மக்ரிப் தொழுகையை நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால், மக்ரிப் தொழுகைக்கு பின்னாடி ஏதாவது உணவோ ஏதாவது அல்லது குடிபானமோ நாம் சாப்பிட்டு விட்டோம் என்று சொன்னால், ஒரு ஷரத்துக்காக வேண்டி நாம் என்ன செய்து கொள்ளலாம்? வாயை கொப்பளித்ததற்கு பிற்பாடு அந்த வுதுவோடு இஷா தொழுகையை தொழுது கொள்ளலாம். இது சாதாரணமான ஒரு விடயம். ஆனால் போதைப் பொருட்களை யாராவது பாவிப்பார்கள் என்றிருந்தால் அவர்கள் நிச்சயமாக வுது செய்து கொள்ள வேண்டும் என்பதனை நாம் இந்த இடத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒரு வுது செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த வுதுவோடு அடுத்த தொழுகையையும் நாம் தொழுது கொள்ளலாம். எதுவரைக்கும் என்று சொன்னால், வுதுவை முறிக்கக்கூடிய எந்த ஒரு விடயமும் நம்மிடத்தில் ஏற்படாத விடத்தில் நாம் அந்த வுதுவோடு இஷா தொழுகையையும் நாம் தொழுது கொள்ளலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தெளிவாக நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அதே போல அடுத்த தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், பாபும் மினல் கபாயிரி அல்லா யஸ்தத்திர மின் பௌலிஹி, ஒரு மனிதன் சிறுநீர் கழிப்பான் என்றிருந்தால் அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் மறைப்பு, ஏதாவது ஒரு மறைப்பை அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அவ்வாறு மறைப்பை ஏற்படுத்தாத ஒரு விடயம் என்பது மிக பெரும் பாவம் என்பதை பற்றிய ஒரு பாடம். இந்த விஷயத்தில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் நடந்த சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. நாம் எல்லோரும் அதிகமாக இந்த வரலாற்றை செவியுற்றிருப்போம். இந்த வரலாற்றை நாம் அதிகமாக எல்லோரும் செவியுற்றிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே ஒரு அரபி, ஒரு காட்டு அரபி அவர் வருகிறார். வந்து மதீனா பள்ளிவாசலிலே, அந்த பள்ளிவாசலிலே சிறுநீர் கழித்து விடுகின்றார். அந்த சிறுநீர் கழித்ததை சஹாபாக்கள் பார்த்த உடனே சஹாபாக்கள் அந்த மனிதரை விரட்டுவதற்கு வருகிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்களை தடுக்குகின்றார்கள். அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அவர்களை தடுத்துவிட்டு அந்த அரபி வந்துட்டு அந்த சிறுநீர் கழித்து முடித்ததற்கு பிற்பாடு அங்கிருந்த சஹாபாக்களில் ஒருவரை அழைத்து அந்த சிறுநீர் பட்ட இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தண்ணீரை எடுத்து வந்து அந்த இடத்தை கழுவி விட்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விடயத்தில் நடந்த சம்பவம். இந்த இடத்திலே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் விடயம் தெரியாத ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பெருமையை சோதிப்பதற்காக வேண்டி எடுத்த ஒரு முடிவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பள்ளிவாசலிலே சிறுநீர் கழிக்குகின்ற பொழுது பொதுவாகவே நம்முடைய பள்ளிவாசலிலே நாம் சிறுவர்களை அழைத்து வருவோம். சிறுவர்களை அழைத்து வருகிற பொழுது அந்த அழைத்து வந்த அந்த சிறுவன் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு வகையில் சிறுநீர் கழித்து விட்டான் என்று சொன்னால் ஏதோ ஒரு மிக பெரும் ஒரு விடயத்தை நாம் பார்த்தது போல அந்த இடத்தில் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். எனவே அதற்கு முன்னால் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு வருகிறேன். அன்பானவர்களே, சிறுநீர் கழிக்குகின்ற பொழுது ஒரு மறைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான ஒரு விடயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களோடு வருகிற பொழுது 2 கபரிலே வேதனை செய்யப்படுகிறது. 2 கபறுகள் அந்த இடத்திலே வேதனை செய்யப்படுகிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்திலே அந்த 2 கபறுகளும் வேதனை செய்யப்படுகிறது. ஆனால் நீங்கள் நினைப்பது போன்று பெரிய ஒரு விடயத்திற்காக வேண்டி அந்த 2 கபறுகளும் வேதனை செய்யப்படுகிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். எதை அற்பமாக அந்த மனிதர் கருதினாரோ அந்த விடயம் இறைவனிடத்திலே மிக பெரும் ஒரு விடயமாக மாறி இருக்குகிறது. அந்த விடயத்தின் காரணமாகத்தான் இந்த 2 கபறுகளும் வேதனை செய்யப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்குகின்றார்கள். சொன்னதற்கு பிறகு அந்த விடயத்தை சஹாபாக்களுக்கு எத்தி வைக்குகின்றார்கள். அந்த 2 கபரில் ஒரு கபரிலே இருக்கக்கூடியவர் அவர் சிறுநீர் கழிக்குகின்ற பொழுது எந்த ஒரு மறைப்பும் ஏற்படுத்தாமல் பொது வெளியில் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வண்ணமாக சிறுநீர் கழிக்கக்கூடியவராக இருந்தார். அதனால் அவர் கபரிலே வேதனை செய்யப்படுகிறார் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். 2வது கபரிலே இருக்கக்கூடியவர் புறம்பேசி திரியக்கூடிய ஒரு மனிதர், புறம்பேசி திரியக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அதனால்தான் அவர்கள் வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு ஈச்சமட்டை, ஒரு ஈச்சம் ஓலையை எடுத்து வர சொல்லி அதை 2ஆக உடைத்து 2 கபரிலுமே நாட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுகின்றார்கள். அப்பொழுது அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்குகின்றார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 2 ஓலைகளும் ஈச்சை 2 ஓலைகளும் காயாமல் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு தண்டனைகள் குறைக்கப்படுகிறது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். பொதுவாகவே மனிதர்களிடத்திலே இது ஒரு மிக அர்த்தமான ஒரு விடயமாகத்தான் தற்பொழுது வரை நாம் அவதானித்துக் கொண்டு வருகிறோம். வீதியால் சொல்லுகின்ற பொழுது பொது வீதியிலே பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய ஒரு நியதி இருக்குகிறது.
மனிதனுக்கும் நோவினை தரக்கூடிய ஏதாவது ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால், முள்ளோ அல்லது கல்லோ ஏதாவது இருக்குமாக இருந்தால் அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு ஆரம்பத்திலே சொல்லி இருக்குகிறது. அதே போல மனிதர்கள் எல்லாம் நிழல் இருக்கக்கூடிய இடத்திலே அல்லது மனிதர்கள் ஒதுங்கக்கூடிய இடத்திலே எந்த சந்தர்ப்பத்திலும் மலமோ சலமோ கழிக்க கூடாது என்பதனை இஸ்லாம் வன்மையாக நமக்கு சொல்லித் தருகிறது, வன்மையாக கண்டிக்குகிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய விடயத்தை செய்யக்கூடாது என்பதனை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குகிறது. ஆனால் இன்று எத்தனையோ முஸ்லிம் பெயர்களை தாங்கிய மனிதர்கள் இன்று பொது வெளியில், பொது பாதையிலே, பொது மனிதர்கள் கூடுகின்ற இடங்கள் என்றெல்லாம் பார்க்காத வண்ணமாக பல இடங்களில் இப்படியான அசிங்கங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். எனவே இவர்களை பற்றித்தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. 2 கபறுகள் வேதனை செய்யப்படுகிறது. ஒரு கபர் அவர்கள் சிறுநீர் கழிக்குகின்ற பொழுது ஒரு மறைப்பை ஏற்படுத்தாமல் பொது வெளியில், பொது இடங்களில் யாரெல்லாம் சிறுநீர் கழிக்குகின்றார்களோ அவர்கள் இந்த ஹதீஸை அடிக்கடி நாம் படித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சிறுநீர் கழிக்குகின்ற பொழுது நாம் முறையாக ஒரு மறைக்கப்பட்ட இடத்திலே சிறுநீர் கழிப்பதுதான் ஒரு சிறந்த ஒரு விடயமாக இருக்குகிறது என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல புறம் பேசி திரியக்கூடியவர்கள் இருக்குகிறார்களே, இவர்கள் சர்வ சாதாரணமாக இவைகளை எடுத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இவைகளின் மூலமாக அந்த கபர் மிக மிக வேதனைப்படுத்தப்படக்கூடிய ஒரு கபராக இருந்திருக்குகிறது என்று சொன்னால், இன்று ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்முடைய வாழ்க்கையில் பிறர்களை பற்றிய எண்ணங்கள், பிறர்களை பற்றிய புறங்களை எல்லாம் நாம் எப்படியெல்லாம் பேசித்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே பேசுகின்ற விடயத்தில் பாவங்கள் மிகழுமாக இருந்தால் மௌனமாக இருப்பது சிறந்தது. அப்படியான ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சர்வ சாதாரணமாக 2 நண்பர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய விடயங்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட ஏதோ ஒரு வகையில் அவர்களை அறிந்தோ அறியாமலோ அந்த புறம் என்ற விடயம் அவர்களுக்குள் உள்வாங்கப்படுகிறது. அவர்கள் பேச வேண்டும் என்று நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அங்கு ஏற்படுகிறது. எனவே புறம் என்பது மிக மிக கொடிய ஒரு நோய். அந்த நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களிடத்திலே 2 பெண்கள் வருகிறார்கள். வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது உன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை, மாமிசத்தை உண்ணுவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? உடனே அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள் இல்லை என்று. எனவே தன்னுடைய சகோதரனுடைய அந்த இறைச்சியை புசிப்பதற்கு நாம் எந்த சந்தர்ப்பத்திலுமே நாம் அனுமதி அளிக்க மாட்டோம். அது போலதான் ஒரு மனிதனுடைய குறையை, ஒரு மனிதனுடைய அந்த குறையை நாம் அடுத்தவர்களுக்கு மத்தியிலே பேசித் தருவது என்பது இது இறைவனிடத்தில் மிக பெரும் ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த மனிதனுடைய கபர் வேதனை செய்யப்படுகிறது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு மனிதனை பற்றி நாம் புறம் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த மனிதன் நம்மளை மன்னிக்காதவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் மிக மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அற்பமான விடயம் என்று நாம் எதையெல்லாம் கருதுகிறோமோ அது இறைவனிடத்திலே மிக பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான நோய்களில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சிறுநீர் கழிக்குகின்ற பொழுது முறையாக நாம் எப்படி மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்குகிறதோ நல்ல முறையை நமக்கு சொல்லி தந்திருக்குகிறது. ஒரு மனிதன் மலசல கூடத்திற்குள் நுழையும் பொழுது இடது காலை வைத்து நுழைய வேண்டும். நுழைகின்ற பொழுது ஒரு துஆவினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஸுபஸி வல் கபாயிஸ் என்ற துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆண் ஷைத்தான், பெண் ஷைத்தானிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை பாதுகாப்பானாக என்ற துஆவை நீங்கள் கேளுங்கள். கேட்டு முடிந்ததற்கு பிறகு நீங்கள் வெளியே வருகிற சந்தர்ப்பத்திலே வலது காலை முன் வைத்தவர்களாக முஃப்ரானக்க
அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி என்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இவைகளையெல்லாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எடுக்குகின்றோமா? சிறிய சிறிய விடயங்களை கூட நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் இன்னும் நாம் பொடுபோக்காகவே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி பொடுபோக்காக இருக்க இருக்க நாமும் இப்படியே செல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளும் அதே வழியில் வருகிற பொழுது எங்கே அவர்களுடைய நிலைமை இருக்கும் என்பதனை நாளை கியாமத் நாளையில் அவர்களுடைய நிலை, அவர்களுடைய அந்தஸ்து எந்த இடத்தில் இருக்கும் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே சிறுநீர் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு மறைப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அவ்வாறு மறைப்பை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அது பெரும் பாவங்களில் பட்டது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள், அதாவது முன்னால் சொல்லப்பட்ட விடயம், சிறுநீர் கழுவுவதிலே வரக்கூடிய ஒரு பாடம். ஒரு அரபி அந்த பள்ளிவாசலிலே சிறுநீர் கழித்து விடுகிறார். சிறுநீர் கழித்த உடனே சஹாபாக்கள் விரசுவதற்கு செல்லுகிறார்கள், துரத்துவதற்கு செல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்குகின்றார்கள். அப்படி அவர்கள் துரத்துகின்ற பொழுது, அவர் குறையாக போகின்ற பொழுது பள்ளிவாசல்களிலே சிறுநீர் பிரித்து விடலாம் என்ற பயத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்திருக்கலாம். அவர்கள் கழித்து முடிந்ததற்கு பிறகு, சிறுநீர் கழித்து முடிந்ததற்கு பிறகு அங்கிருந்த சஹாபாக்களில் ஒருவரை அழைத்து தண்ணீர் கொண்டு வர சொல்லி அந்த பள்ளியை கழுவி விடுகின்றார்கள். இதனை பார்த்து அந்த அரபி ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகளும் நமக்கு இருக்குகிறது. எனவே இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்ல வந்தேன். நாம் ஒரு குழந்தையை அழைத்து வருகிற பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த குழந்தை அந்த இடத்தை அசுத்தமாக்கி விட்டது என்று சொன்னால், எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் அந்த குழந்தையை அதட்டவோ எந்த ஒரு பயமுறுத்தலும் செய்யாமல் முறையாக அந்த பிள்ளைக்கு நாம் விளங்கக்கூடிய வகையிலே அந்த சிறுநீரை கழுவி சரியான முறையில் அந்த குழந்தையிடத்திலே அந்த விடயத்தை எத்தி வைக்க வேண்டும் என்பதனை அழகான முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு பெருமையானவர்கள். பொதுவாகவே கொரோனா காலங்கள், அதே போல கடந்த ஒரு குண்டு தாக்குதலின் காலப்பகுதியிலே பள்ளிவாசலாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், நாய்களும் போலீஸ் அதிகாரிகளும் அவர்களுடைய அணிந்த அந்த கால் உறை சப்பாத்தோடு நாய்களும் பள்ளிவாசலுக்குள் வந்த வரலாறை நாம் கண்டிருக்கின்றோம். நம்முடைய வீடுகளில் நாம் தொழக்கூடிய இடங்களில் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதற்காக வேண்டி அவர்களை நாம் எதிர்த்து ஏதாவது நாம் செய்து விடலாமா? எனவே இப்படியான சந்தர்ப்பங்களில் இப்படியான வரலாறுகளை எல்லாம் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலப்பகுதியிலே மதீனா பள்ளிவாசலிலே இவர்கள் இப்படி செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், சாதாரணமாகவே அவர்கள் வருகிற பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி ஆக்ரோஷப்பட்டது என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். மதீனா பள்ளிவாசலில் இவர்கள் செய்கிற பொழுது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஆக்ரோஷப்பட்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அந்த அரபிக்கு முறையாக அந்த விடயத்தை எட்டி வைக்க வேண்டும் என்பதனை சஹாபாக்களுக்கு கற்பித்து கொடுத்து அந்த விடயத்தின் மூலமாக அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பங்களிலே நாம் பொறுமையை கையாள வேண்டும். அதே போல அவர்கள் அந்த இடங்களை அசுத்தமாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் இப்படியா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நம்முடைய நடைமுறை இருக்க வேண்டும். தெரியாதவர்களாக ஒரு சில நேரங்களில் அவர்கள் நுழைந்து விடுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மனம் நோவுகின்றபடி நம்முடைய நடைமுறை இருக்காமல் சரியான முறையில் நல்ல முறையில் அணுகி இஸ்லாம் காட்டு தந்த வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பானவர்களே, இவைகளை எல்லாம் நாம் நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிறுவர்கள் பள்ளிவாசல்களிலே சில சந்தர்ப்பங்களிலே சிறுநீர் கழிக்குகின்ற பொழுது
முரட்டுத்தனமான சில முடிவுகளை நாம் எடுத்துக்கொள்ளாமல் நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொண்டு பள்ளி வாசல்களோடு சிறுவர்களை நாம் தொடர்புபடுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆன் ஓதத் தெரியாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஓதத் தெரியாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. குர்ஆன் மாத்திரமல்ல, தொழுகையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தாலும் தொழுகை என்பதே எது என்ன என்று தெரியாத ஒரு சமுதாயமும் உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய சிறு பராயம் சரியான முறையிலே சரியான வகையில் செவ்வாய்ப்படுத்தாதன் காரணத்தினால்தான் இன்று இந்த நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு பள்ளிவாசலோடு நம்முடைய குழந்தைகளை தொடர்புபடுத்தக்கூடியவர்களாக, அல் குர்ஆனோடு தொடர்புபடுத்தக்கூடியவர்களாக நாம் அவர்களை வளர்த்தெடுப்போமாக இருந்தால் எதிர்காலத்தில் அவர்களுடைய குழந்தைகளும் மார்க்கத்தோடு பள்ளிவாசலோடு குர்ஆனோடு தொடர்புடைய மக்களாக உருவாகுவார்கள். அப்படி உருவாகுவார்கள் என்றிருந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயம் ஒரு சீர்திருத்த ஒரு நிலையை அவர்கள் அடைந்து கொள்ளுவார்கள். இல்லை என்று சொன்னால் இருக்கக்கூடிய இந்த நிலையை விடவும் மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகளை பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தக்கூடியவர்களாக, குர்ஆனோடு தொடர்புபடுத்தக்கூடிய குழந்தைகளாக உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல இந்த இடத்தில் என்னென்ன தலைப்புகள் சொல்லப்பட்டதோ ஒரு சில தலைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உணவை முறைக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் ஏற்படாமல் ஒரு மனிதன் ஏற்கனவே உதவி செய்து அந்த உதவி செய்வதற்கு பிற்பாடு உணவை முறைக்கக்கூடிய எந்த ஒரு விடயமும் அவனிடத்தில் ஏற்படாத விடத்தில் அவன் அடுத்த தொழுகையையும் அந்த உணவோடு நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நாம் படித்திருக்கின்றோம். எனவே அதுபோல சிறுநீர் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் எப்படியான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதனை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்த வேண்டும். அவ்வாறு அவன் ஏற்படுத்தாத விடத்தில் அது பெரும் பாவங்களில் பட்டதாக இருக்குகிறது. அந்த பாவத்தின் காரணமாக கபரிலே வேதனை செய்யப்படுகிறது என்பதனையும் நாம் இந்த இடத்திலே படித்திருக்கிறோம். எனவே முறையாக சிறுநீர் கழிக்குகின்ற பொழுதும் சரி, சிறுநீர் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நாம் முறையான விடயங்களை கையாண்டு இந்த கபருடைய வேதனையிலிருந்து நாம் இறைவனிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களுடைய இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களுடைய செவிகளினால் நாங்கள் எவைகளையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய நசீபினை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, கண்ணியமான எங்களுடைய தாய் தந்தையர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மீது அதிகம் ஸலவாத்துக்கள் சொல்லக்கூடியவர்களாக எங்கள் அனைவர்களை மாற்றி அருள்வாயாக. யா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.